Hi, praise Praise God. So just wanted to know that in Ecclesiastes 4:9 it says that two are better than one because they have good reward for their labor. இதுல என்ன சொல்லிருக்குன்னா, 2 பேர் இருக்குது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். தனியா இருக்கிறத விட 2 பேர் இருக்குது பெட்டர். அப்ப தனியா இருக்கிறது தப்பா? அது தப்பு இல்ல. ஆக்சுவலி ஆண்டவர் இதுல என்ன நமக்கு சொல்ல வரான்னா, தனியா ஒருத்தர் இருந்தா, இப்போ ஒருத்தர் தனியா இருக்காருன்னா, when he is alone what happens? கண்டதையும் யோசிப்பாங்க. அப்ப தேவையில்லாத திங்கிங் வரும். அண்ட் தனியா இருக்கும் போது தான் அந்த பிரெயின் ப்ராசஸ் வர ரொம்ப ஓவரா போகும். ஸோ தேவையில்லாத எண்ணங்கள் நம்மள டாமினேட் பண்ணி அது ஒரு தப்பான வழிக்கு போய் ஒரு பாவத்துக்குள்ள போயிடக்கூடாதுல்ல. அதனால கூட ஒருத்தர் இருந்தா ஆல்வேஸ் பெட்டர். ஒருத்தர் கீழே வந்தாலும் ஒருத்தர் தூக்கி விடலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேனியன்ஷிப்பா இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் when he created Adam, he created Eve for his companionship. So being together is always, it is better for each. ஆனா அதே சமயத்துல தனியா இருக்கிறதுனால, ஐயோ அப்ப தனியா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தப்பாயிடும், அப்படி கிடையாது. தனியா இருந்தாலும் when we are strengthened, when we are strong in the word, we have the companionship with the Holy Spirit. So when we are alone, when we have the companionship of the Holy Spirit, it is always better. So worldly levelலயும் ஒரு companionship ஓட இருக்கணும், தனியா இருந்தாலும் Holy Spirit ஓட companionship இருக்கணும். It's always seems to be better. Got it? Yeah. Thank you.